10th numbers and sequenceல exercise 2.8ல first நம்ம ரெண்டு formula பார்க்க போறோம். அது என்னன்னா Sn equal to a r power n minus 1 divided r minus 1 இந்த formula or Sn equal to a 1 minus r power n divided 1 minus r. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா r greater than equal to 1 அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா, அதாவது n greater than d, அதாவது நியூமரேட்டர் greater than dன்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதே r less than 1 அப்படின்னும் போது d n less than d அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது இப்போது நமக்கு வந்து டிவைடில் ஒரு ஆன்சர் வருதுன்னா n dன்னு வரும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ வருதுன்னா நியூமரேட்டர் வேல்யூ வந்து பிக்காவோ டினாமினேட்டர் வேல்யூ ஸ்மாலும் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே இங்கே என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டர் வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும், டினாமினேட்டர் வேல்யூ பிக்காக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபஸ்ட் n terms ஆஃப் தி ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, -3, 9 divided 5, -27 divided 25ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம எந்த ஃபார்முலா எடுத்தாலும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா RNA இந்த 3 வேல்யூ நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், இது T1 தெரியும், இது T2 நமக்கு தெரியும், நெக்ஸ்ட்டு T3 T4 இந்த ஃபார்மேட்டில் நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். அப்போது அதே மாதிரி ஏவோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூ 5, ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஆர் வேல்யூ தெரியும். ஆர் வேல்யூக்கு என்ன T2 டிவைடட் T1, T2ஓட வேல்யூ -3 டிவைடட் T1 வேல்யூ 5. இப்போ பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதான நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இதில் இருக்க வேல்யூ என்னவா இருக்குது, ஸ்மால், இங்கே பிக், பெரிய நம்பராக இருக்குது. அப்போது இதை மாதிரி எங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள், ஸ்மால் பிக்னா அப்போ இந்த நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அப்போ Sn equal to a 1 minus r power n divided 1 minus r. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். n வேல்யூ தெரியாது. ஓகேவா? இங்கே n டேர்ம்ஸ், அதாவது டேர்ம்ஸ் எத்தனைன்னு கொடுக்கல. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், Sn ஏவோட வேல்யூ 5, 1 minus r வேல்யூ -3 divided 5 divided 1 minus r-ஓட வேல்யூ இதே தானே -3 divided 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ கீழேயும் மேலேயுமே உள்ள ரெண்டு மைனஸ் இருந்தால் மைனஸும் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்போது 5 1 + 3 divided 5, இங்கே ஹோல் பவர் n இருக்குது பாருங்கள், இங்கே n போடணும். அப்போது ஹோல் பவர் n divided 1 + 3 divided 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க நம்பரை எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஹோல் பவர் n இருக்குது. ஸோ இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்மளால் சால்வ் பண்ணுவோம். 5 1 + 3 divided 5 ஹோல் பவர் n டிவைடட், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1ன்னு வச்சு. அப்போது 5 + 3 divided 5ன்னு வரும். அப்போது இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா 5 இந்த நம்பரை எப்போவுமே அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். 1 + 3 divided 5 ஹோல் பவர் n டிவைடட், இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 8 வருது. அப்போ 8 divided 5ன்னு வரும். ஸோ இதை மேலே கொண்டு போங்க. அப்போ எப்படி வரும்னா 5 1 + 3 divided 5 ஹோல் பவர் n. இப்போது டினாமினேட்டர் இருக்க வேல்யூ நம்ம மேலே கொண்டு வரும்போது இது வந்து எப்படி அப்படியே சேஞ்ச் ஆகிடும். 8 divided 5 அப்படின்றது மல்டிப்ளேயில் 5 divided 8ன்னு வந்துடும். ஸோ இங்கே இன்ட்டு 5 divided 8ன்னு வரும். ஸோ இந்த 5 divided 8ஓட இந்த 5ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 5s are 25 divided 8 ப்ராக்கெட் போட்டு இந்த வேல்யூ 1 + 3 divided 5 ஹோல் பவர் n. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 256, 64, 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப் டு எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஏஆர் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது T1, இது T2, நெக்ஸ்ட்டு T3. அப்போது A = 256. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க. ஆர் = T2 divided T1, T2ஓட வேல்யூ 64 divided T1ஓட வேல்யூ 256.
இப்போ அதை கேன்சல் பண்ண முடியும்ல, 64 டேபிள்லே கேன்சல் பண்ணலாம். 164 சார் 64, திரும்ப இதை கேன்சல் பண்ணும்போது 464 சார் 256. ஓகேவா? அப்போது 1/4ன்னு வருது. அப்போது மேலே இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எது பெரிய நம்பர் பாருங்கள், இது ஸ்மால். இந்த ரெண்டு நம்பரோட ஒப்பிடும்போது இது ஸ்மாலாக இருக்குது, இது பிக்காக இருக்குது. அப்போது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்து டினாமினேட்டர் பிக்காக இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ Sn ஈக்குவல் டு A 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் 1 மைனஸ் ஆர். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 256 1 மைனஸ் ஆருக்கு வேல்யூ தோருக்கு பாருங்கள் 1/4 ஹோல் பவர் n டிவைடட் 1 மைனஸ் 1/4. அப்போது இதிலேருந்து 256 நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n டிவைடட் கீழே இருக்க நம்பர் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது டிவைடட் 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 4s are 4, 1 1s are மைனஸ் 1 டிவைடட் 4ன்னு வரும். இப்போது 256 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n, இதை மைனஸ் பண்ணிக்கிட்டா 3/4ன்னு வரும். இப்போ இங்கே இருக்க வேல்யூ என்ன பண்ண போகிறோன்னா மேலே கொண்டு வரலாம். அப்போது இங்கே 3/4ன்னு இருக்கிறது மல்டிப்ளேயில் சேஞ்ச் ஆகும். அப்போது 3/4ன்றது 4/3ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ 256 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n இன்ட்டு 4/3ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே இருக்க ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1024/3ன்னு வருது. அப்போது 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n. இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஆஃப் தி ஜிபி 5, 15, 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பவும் போல் ஏ வேல்யூ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ S6, அதாவது 6 டேர்ம்னா S6 வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஏ ஈக்குவல்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் இது T1, இது T2, இது T3. ஸோ 5ன்றது தான் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது 5ன்றது தான் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க, ஆர் வேல்யூ. ஆர் ஈக்குவல் டு T2 டிவைடட் T1 ஈக்குவல் டு T2ஓட வேல்யூ 15 டிவைடட் T1ஓட வேல்யூ 5. அப்போ கேன்சல் பண்ணால் 1 5s are 5, 3 5s are 15. அப்போது ஆரோட வேல்யூ 3ன்னு வருது. இப்போது கீழே ஒன்றுமே இல்லைனா டிவைடட் 1ன்னு வச்சுக்கோங்க. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர் வேல்யூ பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூ ஸ்மாலாக இருக்குது. அப்போ எந்த மேலே பிக் கீழே ஸ்மால் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ Sn ஈக்குவல் டு A ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் ஆர் மைனஸ் 1. இப்போது நமக்கு என்னோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. எத்தனை 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ எத்தனை டேர்முன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 6. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்ன, ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், என் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது மூணுமே வச்சு தான் இங்கே ஃபார்முலாவில் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 6. அப்போ 6 ஈக்குவல் டு இங்கே ஏ வேல்யூ என்ன 5, இங்கே ஆர் வேல்யூ 3, பவர் என்னில் 6 மைனஸ் 1 டிவைடட் 3 மைனஸ் 1. அப்போது 5 3 அப்படின்ற வேல்யூவை 6 டைம் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னா 729 மைனஸ் 1ன்னு வரும். டிவைடட் கீழே 3 மைனஸ் 1ன்னும் போது மைனஸ் பண்ணால் 2. அப்போது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது 5 மைனஸ் பண்ணால் 728 வருது. டிவைடட் 2ன்னு போடுங்க. இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12, 4 2s are 8. அப்போ என்ன வருதுன்னா 364 இன்ட்டு 5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1820 வருது. அப்போது S6ஓட வேல்யூ 1820. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next third sum, find the first term of the GP whose common ratio 5 and whose sum of first 6 terms is 46,872 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் தி ஜிபின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா
நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிப்போம், ஏ வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே ஏ வேல்யூ நமக்கு தெரியல, அப்புறம் என்ன கண்டுபிடிப்போம், ஆர் கண்டுபிடிப்போம். இங்கே காமன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோனா என்ன, ஆரோட வேல்யூ இல்லையா, அப்போ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க கிவன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹூ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ்னால் அப்போ S6, அதாவது 6 டேர்ம், அப்போ ஃபஸ்ட்டு 6னா S6 அப்படின்னு அர்த்தம். அதோட வேல்யூ எவ்வளோனா 4 6 8 7 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் எத்தனை டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது இங்கே வர வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏவோட ஃபஸ்ட்டு டேர்ம்னா என்ன, ஏவோட வேல்யூ இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போது இது நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஆர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆர் அப்படின்றது 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா டிவைடட் 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் என்னவா இருக்குது, பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்குது. இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு n டிவைடட்னா பிக் டிவைடட் ஸ்மால் வருது. அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா r⁻n−1 ஃபார்முலா எடுக்கணும். அப்போது Sn ஈக்குவல் டு a r⁻n−1 டிவைடட் r−1. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் 6 டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ 6ன்றது என்னோட வேல்யூ, அப்போ என்னோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஏ வேல்யூ தெரியாது, ஆருக்கு 5, பவர் n-க்கு 6 -1 டிவைடட் 5 - 6 ஈக்குவல் டு S6க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, இந்த வேல்யூ எடுத்து S6க்கு பதிலாக நம்ம இங்கே போட்டுக்கலாம். 4 6 8 7 2 ஏ வேல்யூ தெரியாது, 5-ஐ 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 1 5 6 2 5 அப்படின்னு வருது. -1 டிவைடட், இது நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது இங்கே 1 இருக்குது, ஸோ 5ல் 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 4. அப்போது இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ 4 6 8 7 2 ஈக்குவல் டு ஏ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 1 5 6 2 4ன்னு வரும், டிவைடட் 4. இந்த ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டிவைடட் 1 இருக்கிறதா வச்சு நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஏன்றது நியூமரேட்டரோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்ட்டு 5 6 1 5 6 2 4 ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 6 8 7 2 இன்ட்டு 4ன்னு இருக்கும். இப்போ இதை இங்கே வச்சுக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a இன்ட்டு 1 5 6 2 4 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னா 1 8 7 4 8 8 அப்படின்னு வருது. அப்போது நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ தான் நமக்கு தேவை, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூவில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 8 7 4 8 8 டிவைடட், ஏன்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, ஸோ டிவைடடில் வரும் 1 5 6 2 4. அப்போது இதை 1 5 6 2 4 அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த டேபிள்லேயே இது 1 டைம் வரும், அப்போது இதை கேன்சல் பண்ணும்போது 12 டைம் வருது. அப்போது ஏ ஈக்குவல் டு 12. Therefore, the first term is 12. இதுதான் final answer for third sum.